லைக் சிறுமியோட உடல் எங்கே போட்டிங்க என்ன ஏது அப்படின்லாம் கேட்கும் போது அப்போ தான் இந்த கண்ணாம்பாளையம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த கண்ணாம்பாளையம்ல இருக்கக்கூடிய குளக்கரை அப்படிங்கிற பகுதியில், அதாவது வீட்டுக்கும் இதுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. ஓகே, அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்து இந்த மாணவி இந்த மாதிரி அந்த தென்னந்தோப்பு, அங்கே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பில் வச்சு லைக் பாலியல் ரீதியான வன்கொடுமை பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த குளக்கரை அதில் தூக்கி போட்டுட்டு தான் வந்து சொல்லப்படுது. ஓகே, அங்கே கூட்டிகிட்டு போனப்போ தான் அந்த சிறுமியினோட உடலை வந்து கைப்பற்றியிருக்காங்க காவல்துறையினர். கைப்பற்றி இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, இது ஒரு புறம். இன்னொரு புறம் அங்கேருந்து தப்பி செல்ல முயற்சி பண்ணும்போது தான் அந்த கை காலில் அடிப்பட்டு எலும்பு முறிவானதை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வலது கால் வலது கை. ஸோ அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு பக்கம் வந்துட்டு அந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. கூடவே அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் வந்து சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் அவர்கள் முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தி 27th வரைக்கும், இந்த மந்த் வரைக்கும் லைக் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி போட்டிருக்காங்க.